லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்ட பீப்புள்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், இவங்க எல்லாருக்குமே வந்து உதவி பண்ணுவாங்க. யார் கேட்டாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்காக ஃபஸ்ட்டுனா இவங்க தான் போய் நிற்பாங்க. ஆனால் இவங்க தான் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் சஃபரும் பண்ணுவாங்க. நம்பர் டூ, இவங்க எப்பயுமே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலை வந்து வெளியே காட்டவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்பான சம்பவம் நடந்தால் கூட அப்படியே அமைதியாக கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. அந்த லெவலுக்கு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களெல்லாம் லைஃப்பில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் த்ரீ, ரொம்பவே முக்கியமானவங்க. இவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்றது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இவங்க தானாகவே வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒரு சின்ன விஷயம் யாராவது போய் உதவி பண்ணுறேன் அப்படி சொன்னால் கூட அந்த உதவி வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை இவங்க லைஃப்பில் இருக்கவே இருக்காது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுவே வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காத ஒருத்தவங்களா ஆகிடுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஃபோர், இது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னா அதை திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு எனக்கு நடக்க வேண்டியது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.